தேர்வு வாரிய தமிழ் பிரிவின் மேலாள் உதவி இயக்குனர் இலக்கிய காவலர் ஐயா திரு பி.எம். மூர்த்தி அவர்களை நம் பள்ளிக்கு அன்போடு வரவேற்கிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். இன்றைய கற்றல் கற்பித்தலில் சிறுவர் சிறுகதை ஏன் அவசியம் ஐயா? ஓகே, முதலாவது ஒட்டுமொத்த கலை திட்டம் குறிக்குலம்னு சொல்லக்கூடிய அல்லது பாடத்திட்டம்னு சொல்லக்கூடியதுல ஒரு 4 பிரிவா வைத்திருக்காங்க. அதுல 2 பிரிவா முதல்ல சொன்னோம்னு சொன்னா அறிவு சார்ந்த பாடங்கள், நாலேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ அது அறிவு கொடுக்குற பாடங்களாக இப்போ உதாரணத்துக்கு மொழி பாடங்கள், கணிதம், அறிவியல் இந்த மாதிரிலாம் வச்சிருக்காங்க நம்ம சிலபஸ்ல பாடத்திட்டத்தில். இன்னொரு பிரிவு பாடங்கள் இருக்கு, அது வந்து கலைப்பிரிவு பாடங்கள் சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு கலை கல்வி, இசைக்கல்வி, ஓவியம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வைத்திருக்காங்க. அப்ப இது வந்து அந்த பிரிச்சு சொல்லும் போது ஒன்று வந்து இடப்பக்க மூளை சம்பந்தப்பட்டது, வலப்பக்க மூளை சம்பந்தப்பட்டதுலாம் சொல்றாங்களே. அப்போ இன்னொன்று அறிவு சார்ந்தது, மனம் சார்ந்தது. இந்த சிறுகதை எங்க வருதுன்னா மனம் சார்ந்த அடிப்படையில் வருது. அப்போ ஒரு மாணவர் முழுமையான மாணவர் ஆகணும்னு சொன்னா பல்சஃபா பண்ணிட்டு நிகரமும் அதான் சொல்லுது. இன்சான் யங் ஷுமூல்னா இந்த ஜெயரிஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த நாளும் அமைஞ்சதுதான் ஒரு முழுமையான மாணவன். அப்ப அதுல ஜெயரிஸ்ல வந்து இமோசி கொடுக்கக்கூடிய பாடங்கள்ல இப்ப நான் சொன்ன அந்த கலை பாடங்கள்லாம் சேர்த்து சிறுகதை அதுல வருது. அப்போ ஒரு முழுமையான மாணவன் ஆகணும்னா சிறுகதை நம்ம ஈடுபடணும். இப்ப நீங்க கேட்ட கேள்வியில நம்ம கற்றல் கற்பித்தல் இருக்கான்னா இருக்கு. கதை வகை வகையான கதை இருக்கு இல்லையா, நீதி கதைகள், நன்னெறி கதைகள் அப்படின்னு இயல்பாவே நம்மளுடைய கற்றல் கற்பித்தல் இருக்கு. அதனால அதுவும் சேர்ந்து ஒரு மாணவர் படித்தால்தான் அவர் முழுமையான மாணவனாக மலேசிய கல்வி தத்துவம் சொல்கின்ற மாணவராக உருவாகி வர முடியும். நன்றி ஐயா. என் அடுத்த கேள்விக்கு செல்கிறேன். சிறுவர் சிறுகதை எழுதுவதற்கு முன்பாக ஒரு மாணவர் எம்மாதிரி நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும்? சரி, சிறுகதை அப்படிங்கிறது வந்து அது வந்து ஒரு கலை சார்ந்த ஒரு ஸ்கில், ஒரு திறன். அப்ப எந்த கலையா இருந்தாலும் அது வந்து பயிற்சிக்கு உட்படணும். இப்ப பாருங்க, செந்தமிழும் நாப்பழக்கம், சித்திரமும் கைப்பழக்கம். இப்ப சித்திரம் வந்து ஒரு கலை. இப்படி உலகத்துல நீங்க எந்த கலை எடுத்துக்கிட்டாலும், பரதம் ஒரு கலை இல்லையா, ஓவியம் ஒரு கலை. எல்லா கலைகளுக்குமே வந்து பயிற்சி ரொம்ப முக்கியம். அப்ப இந்த சிறுகதைக்கும் அப்படிதான் பயிற்சி வேண்டும். தொடர்ந்து எழுதி கொண்டே இருக்கணும் என்பது ஒரு முக்கியமான அடிப்படை. ஆனா அதுக்கு முன்பு எப்போதும் சொல்லுவாங்களே இந்த அதுக்கு முன் ஏற்பாடு என்னவா இருக்கணும்னா வாசிப்பு. நிறைய வாசிக்கணும், கதைகளை நிறைய வாசிக்கணும். நிறைய கதைகள் வாசிக்க பிறகு நமக்கு இயல்பாகவே சொற்களஞ்சியம் நிறைய இருக்கும். கதை எழுதுவதற்கு நமக்கு வார்த்தைகள் தேவை. இப்போ ஒரு கற்பனையில இருக்கு, ஒரு கதை எழுதுறோம், வார்த்தை வந்து உழுணும். அப்ப அந்த வார்த்தை வந்து உழுணும்னா சட்டியில இருந்தாதான் அகப்பையில வரும்னு சொல்வது போல முதல்ல நிரம்ப வாசித்து வார்த்தைகளை சேர்த்துக்கணும். அடுத்தது ரொம்ப முக்கியம், கற்பனை ஆற்றல். எதை பார்த்தாலும் எதை சிந்திச்சாலும் அதை கற்பனை பண்ணி இப்படி இருந்தா எப்படி, அப்படி இருந்தா எப்படி. இப்போ ஒரு காட்சி பார்க்கறோம், ஒரு வயதானவரும் ஒரு இளமையானவரும் போறாங்க அவ்வளவுதான். ஆனா அது ஏன் வந்து அவரு தாத்தாவா அவன் பையன் பேரனாதான் இருக்கணும்? வாட் இஃப் ஆங்கிலத்துக்கு சொல்லுவாங்க. ஏன் வந்து அந்த பையன் வந்து அவங்க கூட பிறந்த அந்த தாத்தாவோட கூட பிறந்த ஒருத்தர் தான், ஆனா ஒரு இந்த இயற்கையான வளர்ச்சியில குண்டி போயிட்டாரு. அதனால 2 பேரும் ஒரு வயசு தான் வித்தியாசம், ஆனா வளர்ச்சி அப்படின்னு ஒரு கற்பனை பண்ணி ஒரு கதை தானே எப்படி இருக்கும். அப்ப மாத்தி யோசிக்கணும். எதா இருந்தாலும் கற்பனையில ஒரு வித்தியாசமா யோசிக்கிற பயிற்சி எடுத்தா இந்த 3 தேவை. வாசிப்பு, அதிகமான வாசிப்பு, கற்பனை, எப்போதுமே கற்பனை ஆற்றலோடு இருக்கணும். 3வது அதிகமான பயிற்சி. உங்கள் சிறப்பான பதிவுக்கு நன்றி ஐயா. ஓகே, இந்நிகழ்ச்சிக்கு உங்கள் பொன்னான நேரத்தை செலவழித்தமைக்கு நன்றி. ஓகே, உங்க தலைமுறையில இப்படி ஆர்வம் காட்டுவதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நீங்களும் நல்ல சிறந்த கதை ஆசிரியரா எழுதக்கூடியவங்களா இருக்கணும். அண்மையில கூட நீங்க போட்டியில ஜெயிச்சுதான் சொன்னீங்க. தொடர்ந்து எழுதுங்க. வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம்.